அகில் கதவு தர எதுக்கா இப்படி ஓடி வர? டி மழை வர போதுரா. பார்த்தல அக்கா ஒரு சுட்டு கூட நனையாம வீட்டு வரைக்கும் அவ்வளோ சேஃபா வந்திருக்கேன். எத்துக்கா நீ? அம்மா கொஞ்சம் நியூஸ் வைங்களேன். நீ நியூஸ் எல்லாம் கேட்க மாட்டியே. இல்லம்மா வெளியே நல்லா மழை பெய்யுது. நாளைக்கு ஒரு வேளை ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்கன்னா? இந்த மழைக்கு ஸ்கூல் லீவ் விடுவாங்களா? சரிம்மா வைங்கம்மா, கேட்டுதான் பார்ப்போம். இன்ச பண்ணாத, படம் தானே போயிட்டு இருக்கு. மா ப்ளீஸ்மா வைங்கம்மா. உங்களுக்கு நான் ரிமோட் எடுத்தாலே ஏதாவது வந்துடும். கனமழை காரணமாக சென்னைக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என அறிவிக்கப்பட்டுள்ளது. லீவ் தான், அதுக்கு நான் ஓவரா ஆட்டம் போடாத. மா லீவு விடுங்கம்மா, நாளைக்கு ரெட் அலர்ட்னு சொல்லியிருக்காங்க. ரெட் அலர்ட் தானே. ரெட் அலர்ட்னா என்ன? மழை பெய்யும். மா என்னம்மா மழைன்னு சாதாரணமா சொல்றீங்க? மழைமா தொடர்ந்து 2-3 நாள் மழை பெய்யும், அதுக்கு பேர் தான் ரெட் அலர்ட். கரண்ட் எல்லாம் போவோம், எந்த காலையும் திறக்க மாட்டாங்க. மழை அதிகமாக நம்ம வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வர ஆரம்பிக்கும். சாப்பாடுக்கு என்னம்மா பண்ணுவோம்? ஹெலிகாப்டர்ல வந்து தான் சாப்பாடு போடுவாங்க. அதை வேற கரெக்டா கேட்ச் பிடிக்கணும். முதல்ல நம்ம கார் எடுத்துட்டு போய் பிரிட்ஜ் மேல வைக்கணும். சேஃப் லேண்டிங். பிரிட்ஜ் மேலயா? ஆமாம்மா. வாங்க, பசன்னு பேசிட்டே இருக்காதீங்க. கெட் ரெடி ஃபோர்ஸ். வாங்க, ஃபாலோ மீ. சோர் ரெடியா? வாங்க போலாம் சாப்பிட. என்னடா நடக்குதுங்க? ஐயோ, என்னது இது? மா மழை பெய்யுதுமா வெளியே, அதனால ரெயின் கோட். வாங்கம்மா கடைக்கு போலாம். என்னது வாங்க போலாம்? மழை பெய்யுது, இரு நான் போயிட்டு வரேன். சரி தாங்க, நீங்க ரெயின் கோட் போட்டு போங்க. ஐயோ, மழை வேற இப்படி பெய்யுதே. அண்ணா, தக்காளி வெங்காயம் இருக்கா? ஒன்றும் இல்லைம்மா. என்னண்ணா எதுவுமே இல்ல? ஆமாம்மா, காலியாச்சு. அண்ணா வெஜிடபிள்ஸ் ஏதாவது இருக்காண்ணா? எதுவும் இல்லைம்மா. அடா, நியூஸ்ல போட்டோனே வாங்கிடுவீங்களா? நான் பிரெட் கடையே காலிம்மா. வேற எங்கேயாவது வேற கடை திறந்திருக்கான்னு தெரியுமா? அடிக்கிற மழையில போய் கடையை கேட்குறியம்மா. தேங்க்ஸ். ஷோ, மழையில் நனைஞ்சது தான் மிச்சம். எந்த கடையிலுமே எந்த பொருளுமே இல்லை. எதை போய் கேட்டாலும் காலி காலின்றாங்க. அடுத்த 2 நாளைக்கு என்ன பண்ண போறோன்னே தெரியல. அம்மா என்ன சொல்லிட்டு உங்களை யாருமா கடைக்கு போக சொன்னாங்க? மழை தானே பெய்யுது. ஃபோன்ல ஆர்டர் பண்ணா வீடு தேடி வரப்போகுது. Why fear when Arya's here? இங்க பாருங்க. எப்படி? என்னடி இதெல்லாம்? மா மழைமா, பசிக்கும்ல, சாப்பிட வேண்டாம்? ஏய், சமைக்கிறதுக்கு தக்காளி வெங்காயம் ஒண்ணுமே ஆர்டர் பண்ணல. மா எப்படியோ கரண்ட் போயிடும். பிரெட்டும் பீனட் பட்டரும் தடவி தடவி சாப்பிட போறோம். அவ்வளவுதான், சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான். அதுக்குன்னு இவ்வளவா? மா இது மட்டும் இல்ல, இங்க பாருங்க. ஹேய்,
என்ன எப்ப வர சொன்னா எப்ப வரீங்க? இதான் காலையில உங்களுக்கு. இதோ இந்த எரும மாடுதான் காலையில இருந்து எழுந்திருச்சு குளினா தூங்கிட்டே இருந்தா. அதுக்குன்னு நீ லஞ்சுக்காவது வருவேன்னு எதிர்பார்த்தேன் நானு. நல்லா போகுது. போ, ஒரு நாள் சீக்கிரம் வராத நீனு. அப்புறம் வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? என்ன எதுக்கு இங்க வந்தாங்க? நீங்க எதுக்கு இங்க வர சொன்னீங்க? ஏய், நம்மள பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. இப்ப என்ன? அம்மா ஸ்நாக்ஸ்லாம் இருக்குமா, எடுத்து சாப்பிட்டுருவோமா அவ? அழியோ அல்பம் மாதிரி பண்ணிட்டு இருக்காது அழியோ. ஒருத்தவங்க வந்தா கொடுத்து சாப்பிட பழகு. அம்மா போன வாட்டி இப்படிதான் வந்தா, எல்லாத்தையும் சாப்பிட்டா. ஷோ ஏய், இருங்க நான் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போய் ஒளிச்சு வச்சுட்டு வந்துடுறேன். அகில் வா. சரி அகில் வாடா போலாம். எங்க போறாங்க? தண்ணி எடுத்துட்டு வர போறா. ஓ சரி சரி. நல்லா இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதோ அங்கிள் கிட்ட போன் பேசிட்டு இருக்கேன். கொடுங்க. இதோ ஒரு நிமிஷங்க. ஹலோ அங்கிள், மழை பெய்யுதுன்னு தெரியாதா உங்களுக்கு? கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? போனை வைங்க ஃபர்ஸ்ட். ஏண்டி எதுக்கு போனை கட் பண்ண? சார்ஜ் போட வேணாம்? சார்ஜ் தான் ஃபுல்லா இருக்கே. 99% தான் இருக்கு. இன்னும் 1% ஃபுல் ஆகணும். வாங்க உள்ள. அச்சச்சோ. ஆலியா. ஓ என்ன பண்ற? என் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளவு சார்ஜ் இருக்கு? 20% இருக்கு. 20% வச்சுக்கிட்டு உனக்கு இவ்ளோ நக்கலா? போனை கொடு. ஏய், கரண்ட் போயிடும் இப்போ. சார்ஜ் போடணும், அறிவில்ல? கொஞ்ச நேரம் உங்க ஃபோன் தரீங்களா? ஒரு நிமிஷம். என்ன பண்ற? இப்ப நீ எதுக்கு அங்க இருந்து அவசரமா போனை புடிங்கிட்டு வந்த? மா வெளிய ஒரே மழையா இருக்குமா, அதுக்கு கரண்ட் எப்ப வேணாலும் போலாம். அதான் சார்ஜ் போட்டு வைக்கிறேன், உங்க நல்லதுக்கு தான். மாவனே உனக்கு பாரேன். ஏண்டி என் போன்ல 97% சார்ஜ் இருக்குல்ல. 100 ஆகல. போங்க போய் பிரெட் எடுங்க போங்க. எக்ஸாம்ல எனக்கு 100 மார்க் வாங்கணும்னு யோசிச்சிருக்கியா? 100 ஏறலையா? இவங்க வேற. மழை பயங்கரமா பெய்யுதுமா. அதுக்கு என்ன போ? சூடா பஜ்ஜி சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல. இது என்ன நம்ம வீடா? ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டு வந்தா இப்படிதான் கேப்பியா? சும்மா இரு. எங்க அம்மாக்கு பஜ்ஜிலாம் சுட தெரியாது. எங்க தெருமோனில விக்குது, வேணா போய் அப்புறமா 4 வாங்கிட்டு வாங்க. இந்தாடா மழைக்கு நல்லா சூடா பஜ்ஜி. எதுக்கு இப்ப இதெல்லாம் பண்ண? சும்மா இரு, இவ காலையில இருந்து என்கிட்ட கேட்டுட்டே இருந்தா. பாத்தியா அம்மாவுக்கு பஜ்ஜிலாம் சுட தெரியுது. நம்ம எல்லாம் எத்தனை வாட்டி கேட்டிருப்போம், ஒரு வாட்டி சுட்டு தந்திருக்காங்களா? நல்லா இருக்காமா? நீயும் மாடா சாப்பிடுறி. எனக்கு வேணாம், நான் டயட்ல இருக்கேன். அவ அப்படிதான் எப்ப காமெடி வந்தீங்க பண்ணுவா சும்மா. என்ன எல்லா ஸ்நாக்ஸும் இவ்வளவு சாப்பிடுறா? இன்னைக்கே இப்படி காலி ஆயிடுச்சுன்னா நாளைக்கு அடிக்கிற மலைக்கு ஸ்நாக்ஸ்க்கு என்ன பண்றது? கொஞ்சம் மிச்சம் பண்ணி வைக்கணும். சரி அப்ப நான் கிளம்பட்டுமா? போயிட்டு வரோம். எவ்வளவு சொல்ற இருந்துட்டு போன்னு என்ன குதிக்கிற? மா நாளைக்கு லீவ் தானே, இங்கே இருக்கலாமா? இருப்போமா? ஆண்டி நாளைக்கு வேற மழை அதிகமா வருங்கிறாங்க. அப்புறம் நீங்க போட்ல தான் போற மாதிரி இருக்கும். வண்டி போகும்போதே போயிருங்க. பாத்தியா சின்ன பொண்ணு எவ்வளவு அறிவா பேசுதுன்னு. அப்ப நாங்க கிளம்புறோம். சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா. பாய் பாய் பாய்ண்ணே, போயிட்டு வராதீங்க. ஏண்டி அவகிட்ட மட்டும் அப்படி பண்ற? மா உங்களுக்கு தெரியாதுமா, மழை டைம் வேற. இல்ல எங்களை ஹேண்டில் பண்றதே பெருசு, இல்ல இவங்க வேற. வாங்கம்மா போலாம். அப்பா நல்ல மழை.
நல்ல படம் பார்த்துட்டு வாங்கின ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு ஐயோ அவ வேற பாதி சாப்பிட்டு போயிட்டாலே. பரவாயில்ல, அதையும் சாப்பிட்டு திருப்பி ஆர்டர் பண்ணுவோம். மழை எப்படி பெய்யுதுன்னு பார்க்கலாம். ஆ, ஆ, என்ன இப்படி வெயில் அடிக்குது? நான் வேற உன்னை நம்பி நேற்று ஸ்நாக்ஸ் லீவ் எல்லாம் போட்டேன். டிவிலாம் ஜாலியா பார்க்கலான்னு இருந்தேன். இப்படி பிளான சொதப்பிட்டியே. நாளைக்கு ஸ்கூலும் ஓபன் பண்ணிடுவாங்க. உன்னை நம்பி எக்ஸ்ட்ரா லீவ்ஸ்லாம் கொடுப்பாங்கன்னு நான் நிறைய பிளான் பண்ணேன். ஐயோ, இப்ப கார் வேற எடுத்துட்டு போய் பிரிட்ஜ் மேல நிறுத்திட்டேனே. இதை வேற எடுக்கணும். அம்மா வேற திட்ட போறாங்க. என்ன ஃபீலிங்கா? தேவையில்லாம உங்களுக்கு லீவ் விட்டாங்க இன்னைக்கு. உங்க 2 பேரும் வச்சுட்டு எப்படி சமாளிக்க போறது எனக்கு தான் ஃபீலிங். சரி சீனி தான் இங்க கேளுங்க. டிவி அம்மா பார்த்துட்டு இருப்பாங்க. நியூஸ் சேனல் வந்து நிறுத்தணும். அம்மா நிறுத்தணும் நான் சொல்றேன். நல்லதுதான். இப்ப அப்படியே ரோலிங். ஆலியா கொஞ்சம் எப்படி மொட்டை மாடிக்கு போய் துணி காய போடுவேன்? அப்ப ஏன் ரூம் மட்டும் தான் இருக்கா? தம்பி ரூம்ல, ஓ ரூம்ல, ஹால்ல போய் போட வேண்டியதானே? ஏய், யாராவது வந்தாங்கன்னா அசிங்கமா இருக்காது? ஆமா, இந்த மலையில தான் உன் வீட்டு கெஸ்ட் வந்து கிழிச்சிட போறாங்க. ஏய் பாரு, இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்குவேன், எடுத்துட்டு மரியாதையா உன் ஆபீஸ்ல போய் வேலை செய் போ. இங்க இருந்துட்டு என் வேலையை கெடுத்துக்கிட்டு இருந்தேன், செம்ம கடுப்பாயிருவேன். நீ துணிக்காய போடுறாங்கிறதுனாலலாம் என்னால ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் விட்டு கொடுத்துட்டு ஆபீஸ்ல போய் வேலை பார்க்க முடியாது. சாரி. போ, மூடிக்கிட்டு வேலையை பாரு.